என்ன பேபி பிளட் டொனேட் பண்ண போலாமா? போயிடுவோம். டிவிக்கு கட்சியில் இருக்கியா? அதுக்காண்டி இல்லை, பிளட் கொடுக்குறது நல்லது தானே, போய் கொடுத்து வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பிளட் கொடுக்க போகிறேன். அதுவும் வந்து விஜய் பர்த்டே முன்னிட்டு டிவிக்கு கட்சி சார்பாக போய் கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. எங்கிட்டும் மயக்கம் போட்டு விழுகாம இருந்தா சரி. இன்னைக்கு ஈவினிங் வர மேக்கப் இருக்கு. ஸோ பிளட் கொடுக்க போகலாம். நல்ல காரணத்துக்கு தான் கொடுக்குறீங்க. நல்லா குடிச்சு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். ப்ராப்பர் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு தான் நம்மள்ட்ட இந்த பிளட்டே எடுப்பாங்க. டாக்டர் என்ன சொன்னார்னா பார்த்தீங்கன்னா, நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா பிளட் கொடுக்கலாம். நம்ம கொடுத்த பிளட்டு வித்தின் 24 ஹவர்ஸில் திரும்பி நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும். ஸோ வந்து தைரியமாக நம்ம பிளட் கொடுக்கலாம். பிளட் கொடுக்குறங்காட்டி எந்த பிரச்சனையும் வராது. பிளட்டும் கொடுத்தங்காட்டி எனர்ஜி ஏற்றுறதுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாத்தியா, ரத்தம் கொடுத்துருக்கேன் விஜய் பர்த்டேக்காக. அது ஃபர்ஸ்ட் டைம் சார் கொடுத்துருக்காரு. எங்க பிச்சிட்டியா? ஒரு வழியாக நல்லபடியாக ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டோம். உங்களால் முடிஞ்சால் எல்லோரும் ரத்தம் கொடுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சொன்ன விஷயங்கள் ஒன்று ஒன்றும் அப்படி தான் இருந்தது. ஒரு மாதம் ஒரு குழந்தைகளுக்கு ஒருத்தவங்களோட ரத்தம் தேவைப்படுது. தலசேமியா அப்படி ஒரு டிசீஸ் இருக்கான். அதில் மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளட் ஏற்றிட்டே இருக்கணுமா. எனக்கே அது இப்போ தான் தெரியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பிளட் தேவைப்படும். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா எல்லாம் பிளட் டொனேட் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பயமாக இருந்துச்சு. ஆனால் இனிமேல் 3 months ஒன்ஸ் 2 பேர் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இது கட்சிக்காக எதுக்காகவும் இல்லை, பர்சனலாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.